Hi all, welcome back to my channel. ரிஷி நிஷி டிராவல் டைரிஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா ஷார்ஜால இருக்கிற வாசிப் வெட்லேண்ட் சென்டர். இது நேச்சர் ரிசோர்ட் ஸ்பாட் தான். நேச்சர் விரும்புறவங்களுக்கு இந்த ஸ்பாட் ரொம்பவே பிடிக்கும். இங்க 200+ பேர்ட் ஸ்பீசஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பாட்க்கு ஷார்ஜால இருந்து 15 to 20 மினிட்ஸ்ல இந்த ஸ்பாட் வந்துடலாம். என்ட்ரன்ஸ்ல டிக்கெட் கொடுத்துட்டாங்க, டிக்கெட் எடுத்துட்டோம். உள்ளாடி போனதுமே ரைட் சைட்லயே பார்க்கிங் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஃப்ரீ பார்க்கிங் தான், நம்ம இங்க பார்க் பண்ணிடலாம். இந்த ஸ்பாட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் கிரீனரிஸ் தான், பெரிய பெரிய ட்ரீஸ். அது மட்டும் இல்லாம இது சம்மருக்கு ஏத்த பெஸ்ட் ஸ்பாட். பட் இங்க நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வரும். அது இந்த சம்மர்ல நம்ம அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. டிசம்பர் ஜனவரி டைம்லன்னா நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்மே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளாடி போகலாம். இங்க இருக்கிறது கிளாஸ் அப்சர்வேஷன் ரூம்ஸ் தான். இது ஒரு லாங் வாக்வே, ஏசி ரூம். இங்க இருக்கிற வாக்வேல நம்ம ரொம்ப மெதுவா டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா பேர்ட்ஸையுமே நம்ம பார்க்கலாம். இந்த பேர்ட்ஸ் எல்லாமே அழகா செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. சில பேர்ட்ஸ் எல்லாம் பக்கத்திலே வந்திருக்கும், ரொம்ப க்ளோஸ் வியூல பார்க்கலாம். இங்க இருக்கிற பேர்ட்ஸோட நேம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க அண்ட் பேர்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ்மே இங்க கொடுத்திருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்பாட்டா இருக்கும். புதுசு புதுசான பேர்ட்ஸ் பார்த்து அதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க ரொம்ப விரும்புவாங்க, நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க ஒவ்வொரு பேர்ட்ஸும் எந்த மாதிரி வாழ்விடத்துல வாழுமோ அதுக்கேற்ப அந்த பிளேஸ செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பறவைகளோட வாழ்விடத்தை இல்லைன்னா ஹாபிட்டட் நேம்ஸ் எந்த மாதிரி சொல்றாங்கன்னா லகூன், சால்ட் பிளாட், மேங்க்ரோவ்ஸ், ரீட் பெட், இந்த மாதிரியான நேம்ஸ்ல சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நேச்சுரல் ஹாபிட்டட்ஸ் இங்க இருக்கு. மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம்ல வந்தோம்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். போட்டோகிராஃபிக்கு இந்த ஸ்பாட் ஒரு ஹெவன் தான், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்பாட்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீ 15 ரன்ஸ் சார்ஜ் பண்றாங்க. அண்டர் 12 இயர்ஸ்க்கு ஃப்ரீ தான். முக்கியமா இங்க 6:30 வரைக்கும் தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே இதோட டைமிங் பாத்தீங்கன்னா 11:30 ல இருந்து 6:30 வரைக்கும். வீக் டேஸ் 9:30 ல இருந்து 6:30 வரைக்கும் இருக்குது. டியூஸ்டே கிடையாது. இங்க வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸா பார்க்கலாம். நிறைய பேர்ட்ஸ் க்ளோஸா வந்திருக்கும். நம்ம குழந்தைங்க எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்க வால்ல நிறைய பேர்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி சின்ன ஆக்டிவிட்டி போலயும் இருக்குது. அண்ட் இங்க பேர்ட்ஸோட எக்கும் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க.
இதுல ஃபிளமிங்கோ போல உங்களால நிக்க முடியுமா, எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க, ட்ரை பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. சோ அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஈவினிங் டைம் இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணிருக்கிறோம். இங்க உள்ளாடி இருக்கிற எல்லா பேட்ஸும் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வெளியே பக்கி ரைட் பண்றாங்க, அங்க போக போறோம். இந்த ஏரியா ஃபுல்லா நிறைய ட்ரீஸ் பார்க்கலாம். பெரிய பெரிய ட்ரீஸ் காடு போல ஃபீல் ஆகும். இந்த பக்கி ரைட்க்கு அகைன் நம்ம வந்த என்ட்ரன்ஸ்க்கே வர வேண்டி இருக்கும். அதுல இருந்து தான் பக்கி ரைட் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஏரியாவை ஃபுல்லாவே சுத்தி பார்க்கலாம். பக்கி ரைட்ல தான் போகணும்னு இல்ல, வாக்கிங்மே போய்க்கலாம். இந்த ஏரியா சுத்தி ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். இந்த பாத் வழியாவே நம்ம போய் சுத்தி பார்க்கலாம். வழி எல்லாமே லஷ் கிரீனரிஸ், பிக் பிக் ட்ரீஸ் தான். நமக்கு ஒரு காட்டுக்குள்ள ரைட் பண்ற ஃபீல் தான். அவ்வளோ அழகா இருந்துச்சு. சம்மர்க்கே இவ்வளோ அழகா இருக்குன்னா விண்டர் டைம்ல இந்த ஸ்பாட் இன்னுமே நல்லா இருக்கும். இந்த ரைட் ஃப்ரீ தான், பட் வாக்கிங் விரும்புறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டருக்கு அப்படியே நேச்சரை ரசிச்சுட்டே வாக்கிங் போகலாம். நிறைய அப்சர்வேஷன் ஸ்பாட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பிளேசஸ்ல எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பேர்ட்ஸையுமே உட்கார்ந்து பார்க்கலாம். பக்கி ரைட்ல போனோம்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த அப்சர்வேஷன் ஸ்பாட்ல எல்லாம் நிப்பாட்டுவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு அழகான லேக் இருக்குது. இந்த ஸ்பாட்டுமே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே 11:30 to 6:30 வரைக்குமே இங்க நமக்கு டைமிங் உண்டு. அப்போ ஏர்லியரா வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது வழியில 2-3 அப்சர்வேஷன் டெக் இருக்குது. இங்க நம்மள நிப்பாட்டுவாங்க. இங்க பைனாகுலர் வச்சிருக்காங்க. இது வழியா பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் இப்போ சீசன் கிடையாது. சோ மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எதுவுமே இல்ல. ஏரோப்ளேன் போச்சு, அதை மட்டும் நாங்க இந்த பைனாகுலர்ல பார்த்தோம். பட் இந்த ஸ்பாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. அவ்வளவுதான், அந்த அப்சர்வேஷன் டெக்ல இருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி யுஏஇல இருக்கிற வாவ் பிளேசஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த ஸ்பாட்ல போயிட்டு இருக்கும்போது கெசில் நின்னதை தான் காமிச்சாங்க. இது ஒரு வகையான மான் தான். இந்த கெசில் அரேபியன் டிசர்ட்ஸ்ல வாழ்றது தான். பட் நாங்க இத ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தோம். இதுக்கு பக்கத்துலயே ஒரு அப்சர்வேஷன் டெக் இருக்கு. மேபி அதுல இருந்து பாத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல பாத்துருக்கலாம். அங்கே இங்கேயுமா இந்த ஸ்பாட்டை சுத்தியுமே அது இருக்கும். நம்ம எங்கேயாவது பார்க்கலாம். சம்டைம்ஸ் பக்கத்திலேயே பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே 5 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சு அகைன் சேம் ஸ்பாட்க்கு வந்து ரீச் ஆயிட்டோம். அவ்வளவுதான், எங்களோட ஸ்மால் ட்ரிப் முடிஞ்சிச்சு. ரியலி இந்த ஸ்பாட் ஒரு அமேசிங் ஸ்பாட். 2 ஹவர்ஸ்லயே இந்த ஸ்பாட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நிறைய பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் அண்ட் நேச்சர், ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. மஸ்ட் விசிட் ஸ்பாட். இந்த சம்மருக்குமே இந்த ஸ்பாட் நீங்க விசிட் பண்ணலாம். தேங்க்யூ.